سبحان الأبدي الأبد سبحان الواحد الأحد سبحان الفرد الصمد سبحان رافع السماء بغير عمد سبحان من بسط الأرض على ماء جمد سبحان من خلق الأرض فأحصاهم عددا سبحان الذي لم يتخذ صاحبة ولا ولدا الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا كريمنا شفيعنا حبيبنا رحيمنا صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال النبي صلى الله عليه وآله وسلم يوفقه لعمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم எல்லா புகழும் வானத்துடைய பூமியுடைய முழு அகிலத்துடைய ரப்பான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் ஹாத்தமுன் நபியீன் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான சங்கையான மகத்தான ஒவ்வொரு சுன்னாக்களையும் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் தந்திருக்கும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று விளக்கினார்களோ எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். குதுபாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால ஒரு ஹதீஸ யாபகம் செய்ய ஆசைப்படுறேன். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு மஜ்லிஸ், ஒரு இடத்துல எப்படி அமரோனும் என்பதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். நீங்க சூரா முஜாதலா எடுத்தீங்கன்னா கது சமி அல்லாஹ் ஜுசு 27வது ஜுசு, அதுல அல்லாஹ் ஒரு சபை ஒரு இடத்துல உட்காரும் போது அந்த உட்காருகின்ற முறைய அல்லாஹ் குர்ஆன்ல என்ன அமைப்பில் இருக்கணும் என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். நாங்க வலிமையாக மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மக்கள், ஜுமாவுக்கு மட்டும் வரக்கூடியவர்கள் அல்ல, அடிக்கடி ஒவ்வொரு நாளும் 5 முறைகள் மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்கள். மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நாங்க யாரும் எங்களுடைய தேவையை வச்சு சஃப பூர்த்தி செய்யறல்ல, ஹதீஸ வச்சு சஃப பூர்த்தி ஆக்கணும். பொதுவாக நிறைய மஸ்ஜிதுகள்ல பார்க்கக்கூடிய ஒரு சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு செயல் என்ன, சஃப் பூர்த்தியாகல் என்றா இமாம் தொழுகைய ஆரம்பிக்க முடியாது. சஃப் பூர்த்தியாகினதுக்கு பின்னால்தான் இமாம் தன்னுடைய தொழுகையை ஆரம்பம் செய்யணும். பொதுவாக ஜும்ஆவுடைய நாள்ல சஃப் பூர்த்தியாகிற வரைக்கும் இமாமுக்கு பார்க்கலாம். ஏனென்றா இமாமுடைய கண் அது சிசிடிவி அல்ல, 3 மாடியையும் பார்க்கறதுக்கு. ஆனா வரக்கூடிய சில மக்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் பின்னால் அப்படியோ நிற்பாங்க. மேல இடமில்லை என்பதற்காக வேண்டி அல்ல, மேல போனா அவங்களுக்கு லேட் ஆகிடும் கீழே வரத்துக்கு என்பதற்காக நின்று கொண்டிருப்பாங்க. வரக்கூடிய மக்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும். அதே மாதிரி சஃப்ல நாங்க உட்காரக்கூடிய நேரத்திலையும் ஒவ்வொருவருக்கு தொகுதுவான முறையில் உட்காரலாம். சிலவங்களுக்கு பேக் பெயினிங் இருக்கலாம், சிலவங்கள் வயதாளியாக இருப்பாங்க, நாங்க செவர்கள்ல சாஞ்சிருப்போம். ஆனா இந்த ஹதீஸ யாபகம் வைங்க. இந்த ஹதீஸ் என்ன, எனக்கு பக்கத்தால வரக்கூடியவர் இந்த செயலை செஞ்சிடக்கூடாது. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மஜ்லிஸ்ல இடம் இருக்குது, ஒரு சஃப்ல இடம் இருக்குது, பின்னால வாரவர் நின்று பாக்குறாரு, ஆஹா 2வது 3வது சஃப்ல இடம் இருக்குது என்று அவர் மற்றவங்களோட களத்தை தாண்டி வாராரு. தள்ளி தள்ளி என்ன செய்யறாரு, களத்தை தாண்டி கொண்டு வாராரு.
நாங்க யாரும் பெட்ரோல் போலில் இருக்கிற டைம்ல யாரையும் முன்னுக்கு வர உடல்ல, கேஸ் போலிங்ல யாரையும் முன்னுக்கு வர உடல்ல, நாங்க விசா எடுக்க போற இடத்துல பாஸ்போர்ட்ல போலில நிக்கிற டைம்ல யாரையும் முன்னுக்கு வர விடுறல்ல. ஆனா முன்னுக்கு வரத்துக்கு விடுற ஒரே ஒரு இடம் சஃப மட்டும்தான். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஃப யாருக்கும் விட்டு கொடுக்க வானம் என்றால். சஃப யாருக்கும் விட்டு கொடுக்க வானம், முன் சஃப யாருக்கும் விட்டு கொடுக்க வானம். ஒருவர் 2 பேருடைய தலையை தாண்டி காலை மேல போட்டு வருவார் என்றா அவருக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? நரகத்துக்கு ஒரு பாதையை போட்டுக் கொள்ளட்டும் என்றாங்க. நரகத்துக்கு மஸ்ஜிதுக்குள்ள வாரவர் ரஹ்மத்துடைய பாதையில தான் வரணுமே ஒழிய நரகத்துடைய பாதையை தாண்டி வரக்கூடாது. அதனால அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க இந்த ஹதீஸுக்குரியவர்களாக மாறிவிடாம இருக்கக்கூடிய கொஞ்சம் இடைவெளிகளை பூர்த்தியாக்கிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். முன்னால இடங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த ஹதீஸ அமல் செஞ்ச மாதிரி ஆகிடும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கொஞ்சம் முன்னால வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். முன்னுக்கு இடம் இருக்குது. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. யாருமே சொல்ல மாட்டோம் எங்களோட லைஃப்ல எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, எங்களுக்கு நண்பர்களே இல்லை என்று யாரும் சொல்ல மாட்டோம். எங்களோட லைஃப்ல எல்லோருக்குமே நண்பர்கள் என்று இருக்கிறாங்க. சிலர்களுடைய நண்பர்கள் பாம்பை விட மோசமாக இருப்பாங்க, தேலை விட மோசமாக இருப்பாங்க. இன்னும் சில ஃப்ரெண்ட்ஷிப், சில நண்பர்கள் அவங்க எப்படி என்று சொன்னா நகமும் சதைய போல இருப்பாங்க. 6 நண்பர் என்று சொல்லுவோம். குர்ஆன்லயும் அல்லாஹ் நண்பர்களை பத்தி பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் நசாராக்களையும் உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளவான. எப்படிப்பட்ட நண்பர்கள் என்றா பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொல்லுவோமே, அதை போல உங்களோட நண்பர்களாக யூதர்களையும் நசாராக்களையும் ஆக்கிக் கொள்ளவான. இப்ப குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லுது, யாரு நீங்க நண்பராக ஆக்கிக் கொள்ளணும், யாரு நீங்க நண்பராக ஆக்கிக் கொள்ளணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோட, உண்மை பேசக்கூடியவர்களோட, உண்மை என்ற விஷயத்துல சரியாக 100க்கு 100 நடக்கக்கூடியவர்களோட உங்களை நீங்க ஆக்கிக்கோங்க. சரி, யாரு உண்மையாளர்கள், யாரு உண்மை, எதை வச்சு நாங்க உண்மை என்றதை விளங்கிக் கொள்றது, உண்மையான நண்பரை நாங்க எப்படி செலக்ட் பண்றது? கண்ணியமான சகோதரர்களே, 5 விஷயம் இருக்குது. இந்த 5 விஷயத்துல யாராவது ஒருவரிடத்துல இந்த 5ல பலகீனம் இருக்கும் என்று சொன்னா, 1ல பலகீனம் இருக்கும் என்றாலும் அவர் உண்மையாளராக ஆக முடியாது. 1 ஈமான், 2வது இபாதாத், 3வது முஆஷராத், 4வது முஆமலாத், 5வது அஹ்லாக். ஈமான் நம்பிக்கை, 2வது இபாதாத் வணக்க வழிபாடுகள், முஆஷராத் குடும்பவியல், முஆமலாத் குடுக்கல் வாங்கல், அஹ்லாக் எங்களுடைய நல்ல பண்புகள். இது 5ஐயும் சேர்ந்தது தான் இஸ்லாம். ஒரு சஹாபி வாரார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட, யா ரசூலல்லாஹ், நன்மை என்றா என்ன, நன்மை என்றா என்ன? கண்ணியமானவர்களே, சிலவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க தக்பீரை கட்டி குஷு குதுவோட தொழுதா மட்டும் தான் நன்மை. சிலவங்க நினைக்கிறாங்க அள்ளி அள்ளி தர்மம் கொடுத்தா அது மட்டும் நன்மை இல்ல. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான் நன்மை என்றா என்ன. நன்மை என்றா என்ன? லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹகும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப், சும்மா முகத்தை கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் திருப்புறது அல்ல நன்மை. நன்மை என்றா என்ன? வலாகின்னல் பிர்ர, நன்மை என்றா என்ன, நல்ல செயற்கள் என்றா என்ன? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகதி வல் கிதாபி வல் நபியீன். முதலாவது ஈமான், அல்லாஹ்வை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் நபிமார்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் ஈமான் கொள்றது, நம்பிக்கை.
வலக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன். குர்ஆன் முதலாவது எங்களுக்கு சொல்லி தருவது நம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய மேல முழுமையாக நம்பிக்கை இருக்கணும். நபிமார்கள் மீது, மலக்குமார்கள் மீது, குர்ஆன் மீது, ஏனைய வேதங்கள் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் ஈமானுக்கு பின்னால சொல்லி தரக்கூடிய இரண்டாவது பாடம் இபாதத் அல்ல, வணக்கத்தை அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் ஈமானுக்கு பின்னால இரண்டாவது சொன்னது முஆஷராத். முஆஷராத் குடும்ப வாழ்க்கையை தான் அல்லாஹ் சொல்றான். ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب. முஆஷராத் அல்லாஹ் சொல்லித்தாரான். முஆஷராத் உங்கள்கிட்ட பணத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, பணத்தை எல்லா இடங்களுக்கும் செலவழிப்பாங்க. ஆனா தனக்கு அல்லாஹ் கொடுத்த பணத்தை குடும்பத்துக்கு செலவழிக்கிற வீதத்தை பார்த்தா ஆக குறைவு. என்ன ப்ராப்ளம் என்றா, வெளியில கொடுத்தா ஒரு கண்ணியம், ஒரு பேர், ஒரு புகழ் கிடைக்கும் என்று சிலர்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குடும்பத்துக்கு கொடுத்து அது வெளியில வரப்போறல்ல, குடும்ப மக்களுக்கு செஞ்சா அது வெளியில வரப்போறல்ல. நீங்க குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் விடுங்க, குர்ஆனுடைய சதகா சம்பந்தமாக, ஜகாத் சம்பந்தமாக வரக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தை எடுத்தாலும் அந்த சதகா ஜகாத்துக்கு பின்னால அல்லாஹ் முதலாவது சொல்றது குடும்பத்தை தான். குடும்பத்தை, காபாவை சொல்லல, மஸ்ஜிதுல் ஹரம சொல்லல, முதலாவது அல்லாஹ் சொல்றது குடும்பம். உங்களோட சூழ உள்ளவங்க, உங்களோட அண்டை வீட்டு, உங்களோட குடும்பம், உங்களோட சாட்சி பெரியம்மா, உங்களுடைய நான தம்பிமார் யாரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அந்த கஷ்டமான மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. மூணாவது இப்ப அல்லாஹ் சொல்லித்தாரான் இபாதாத். தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத்தை கொடுங்க. இப்ப நாலாவது அல்லாஹ் சொல்றது, அஞ்சாவது அல்லாஹ் சொல்லித்தாரான் முஆமலாத். வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது. ஆக முக்கியமான ஒன்று, வாக்கு கொடுத்தா வாக்கு நிறைவேற்றுங்க. வாக்கு கொடுத்தா நீங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றுங்க. அஞ்சாவது அல்லாஹ் சொல்றான் வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸா வத்தர்ரா வஹீனல் பஅஸ். கஷ்டத்துல இருக்கும் போது, உங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் போது, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் போது, அந்த நேரத்துல பொறுமையை கடைபிடிக்கிறீங்க. இந்த அஞ்சையும் அல்லாஹ் சொல்றான். ஈமான், இபாதத், அஹ்லாக், முஆஷராத், அதே போல முஆமலாத். இந்த அஞ்சையும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த அஞ்சு பண்பும் யாருக்கிட்ட இருக்குமோ உலாஇகல் லதீன ஸதகு. முன்னால சொன்னான் கூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையான மக்களோட சேர்ந்துக்கோங்க என்று. அப்ப அந்த உண்மையான மக்கள் யாரு? இன்னொரு வசனத்துல சொல்றான், இந்த அஞ்சு பண்பும், இந்த அஞ்சு குவாலிட்டியும் யாருக்கிட்ட இருக்குதோ இவங்களோட சேர்ந்துறீங்க. இவங்க உண்மையாளர்கள் மட்டும் அல்ல, வஉலாஇக ஹுமுல் முத்தகூன், இவங்க தான் தக்வா உள்ளவங்க. இவங்க தான் தக்வா உள்ளவங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேக்குறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் ஏண்ட லைஃப் பார்ட்னராக, என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் யாரோட சேர்ந்திருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஸக்கரகுமுல்லாஹு ருயதஹு, யார பார்த்தா அல்லாஹ்வுடைய யாபகம் வருமோ அவரோட சேர்ந்திரீங்க. யாருடைய பேச்சில் உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனை வருமோ அவரோட சேர்ந்துறீங்க. யாருடைய செயல்ல உங்களுடைய செயல்ல மாற்றம் உண்டாகுமோ அவரோட சேருங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது யார் என்றா, இந்த சதகு உண்மையாளர்களை, இந்த முத்தகீங்களை சொல்றாங்க. இந்த மக்களை கிடைச்சா விட்டுடுவாங்க, உங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க, அந்த மக்களோட சேர்ந்து இருங்க, நீங்க நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெறுவீங்க. நான் ஏன் இதை சொன்னேன்டா, கண்ணியமான சகோதரர்களே, குகையில 3 மக்கள் சிக்கிக் கொண்டாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க, 3 பேர் ஒரு பிரயாணம் போறாங்க. ஒரு குகையில 3 பேர் சிக்கிக் கொள்றாங்க. ஒரு கல்லு மேலால வந்து மாட்டிக்கொள்ளுது. 3 பேருக்கும் வெளியில வரையலாம், 3 பேருக்கும் வெளியில வந்து கொள்ளலாம். கொஞ்சம் கவனமாக, முக்கியமான ஒரு குத்துபா, முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேச வாரன். 3 பேர் இந்த குகையில இருந்து வெளியில வந்து கொள்ளலாம். இப்ப 3 பேரும் வெளியில வரையலாம். முதலாவது செஞ்சது மஷூரா செய்றாங்க. நான் மஷூரா பத்தி ஒரு குத்துபா தனியாக இங்க செஞ்சேன்.
மஷூரா என்றது நம்பிக்கை. எந்த ஒரு பிரச்சனை வரும் போது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நீங்க எடுப்பதற்கு முன்னால லைஃப்ல மஷூரா செஞ்சு பழவுங்க. திடீரென்று எந்த ஒரு முடிவும் எடுத்துறவானு 2 ரக்காத் சொல்லுங்க, மஷூரா பண்ணுங்க. 3 பேரும் மஷூரா பண்றாங்க, என்ன செய்யறது? 3 பேரும் மஷூரா பண்றாங்க, என்ன செய்யறது? 3 பேரும் முடிவெடுத்தாங்க, நாங்க செஞ்ச இபாதத்தை வச்சு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்போம். கொஞ்சம் யோசிப்போம், நானும் இபாதத் செய்றேன், நீங்களும் இபாதத் செய்றீங்க, எனக்கும் ப்ராப்ளம் வருவது, உங்களுக்கும் ப்ராப்ளம் வருவது. நாங்க செஞ்ச இபாதத்தை வச்சு அல்லாஹ் கிட்ட 50 வயசு, 40 வயது, 30 வயது, 60 வயது, ஒரு நாள் ஏதாவது ஒரு அமலை வச்சு அல்லாஹ் கிட்ட ஒரு உதவி எடுத்திருப்போமா? நாங்க எவ்வளவு அமல் செஞ்சிருப்போம். ஏதாவது ஒரு அமலை வச்சு ஏதாவது ஒரு சின்ன அமலை வச்சு அல்லாஹுடைய உதவியை கண்ணால கண்டிருப்போமா? நானும் நீங்களும் மௌத்தாக போறது நிச்சயம். ஆனா மௌத்துக்கு முன்னால ஏதாவது ஒரு உதவி, அல்லாஹுடைய உதவியை கண்டுட்டு மௌத்தாகுவோம். வெறுமனே பணம், வீடு வாசல், வெறுமனே அலங்காரம், இது அல்லாஹ்வுடைய உதவி. எனக்கு ஒரு கஷ்டம் வருவது, ப்ராப்ளம் வருவது, நான் 2 ரக்காத் தொழுதுட்டு ஏண்ட அமலை வச்சு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறேன், அந்த ப்ராப்ளம் இல்லாம போகுது. இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சில மக்களுக்கு பணத்தை கொடுத்தா சொல்றாங்களாம், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் என்னை பெஸ்டா வச்சிருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான். சில மக்களுக்கு கொடுக்காம கொஞ்சம் நாங்க இறுக்கி பிடிச்சிட்டா ஃபயகூலு ரப்பி அஹான், அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டான். இதுதான் மனிதர். கொடுத்தா அல்லாஹ்வை புகழ்வான், எடுத்தா அல்லாஹ்வை இகழ்வான். கண்ணியமானவர்களே, இந்த 3 பேரும் மஷூரா பண்ணிட்டு முதலாவது மனிதன் துஆ கேட்கிறாரு. எதை வச்சு துஆ கேட்கிறாருண்டா, இபாதத்தை வச்சு துஆ கேட்கிறாரு, முஆமலாத்தை வச்சு துஆ கேட்கிறாரு, அவரோட குடுக்கல் வாங்கல் பிசினஸ் வச்சு துஆ கேட்கிறார். யா அல்லாஹ், எனக்கு ஒரு வேலை செஞ்சாரு நீண்ட காலம், ஆனா அவர் கூலி எடுக்காம போயிட்டாரு, அந்த கூலியை நான் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் இன்வெஸ்ட் பண்ண எதுலண்டா, ஆட்டுல இன்வெஸ்ட் பண்ணினேன். அந்த ஆடு மாடாகி, மாடு ஒட்டகமாகி, அது பெரிய பண்ணையாக மாறிட்டு ஒரு நாள் அவர் அவருடைய கூலி சல்லிய கேட்கிறாரு. நான் சொன்னேன், நீங்க வா வாப்பா, ஓண்ட சல்லி எனக்கு தெரியல, ஓண்ட சல்லிய நான் இன்வெஸ்ட் பண்ணினேன், அந்த இன்வெஸ்டால வந்தது தான் இந்த எல்லா சொத்தும் எடுத்துக்கொண்டு போ. அவர் கேட்டாரு, பைத்தியமா, நான் வேலை செஞ்சது கொஞ்சம், அந்த வேலையுடைய கூலியும் கொஞ்சம், இவ்வளவு பிரமாண்டமான ஒரு சொத்தை தாரு இல்ல, இதுதான் உங்களோட கூலி. அவர் சந்தோஷமா எடுத்து போனார். யா அல்லாஹ், இது நான் உனக்காக பயத்துல செஞ்சது. இப்ப கல்லு கொஞ்சம் என்ன நடக்குது, கொஞ்சம் வெளியில வருவது, பஜார்ல எங்களுக்கு புரோத்தா நீங்க உங்களுக்கு என்று பெருமையா பேசுறோம். பஜார்ல எங்கட பேர் சரிவாப்பா, இவ்வளவு காலம் பஜார்ல இருந்து பஜார்ல செஞ்ச ஒரு அமலை வச்சு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எடுக்கிற நிலைமையில் இருக்கிறோமா? யார கோல் எடுத்தாலும் முதலாவது சொல்றது, ஹஸ்ரத் பஜார் நாசமாகிட்டு, பஜார் மோசம். பஜார் ஒரு நாளும் நாசமாகல, அதை கிளீன் பண்ண அபான்ஸ் இருக்குது. பஜார் நாசமாகாது, டெய்லி நைட்டுக்கு கிளீன் பண்றாங்க, நைட்டுக்கு சுத்தப்படுத்துறாங்க. பஜார்ல உள்ளவங்க நாசமா போயிட்டாங்க, பஜார்ல உள்ளவங்க கெட்டு போயிட்டாங்க. கண்ணியமானவர்கள், நான் ஏன் சொல்றேன்டா, 2வது மனிதன் துஆ கேட்கிறாரு. 2வது மனிதன், யா அல்லாஹ், இந்த உம்மா வாப்புக்கு நான் உணவு கொடுக்காம ஒரு நாளும் எனக்கோ என் பிள்ளைகளுக்கும் நான் உணவு கொடுக்க மாட்டேன். அவங்களோட துவாக்கு பின்னால தான் நான் உணவு சாப்பிடுவேன். ஒரு நாள் வீட்டுக்குள்ள வார, என் உம்மா வாப்பம் தூக்கம், நான் பால் எடுத்து என் உம்மாக்கு கொடுத்தேன், என் வாப்புக்கு கொடுக்க வாரன், அவங்க தூங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க விழிக்கிற வரைக்கும், தூக்கத்திலிருந்து எழும்புற வரைக்கும் நான் நின்று கொண்டே இருந்தேன். என் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க, ஆனா என் உம்மா வாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். என் உம்மா வாப்பு எழும்பி அந்த பாலை குடிச்சதுக்கு பின்னால தான் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ், இது உனக்காக செஞ்சேன். கல்லு உனக்கு கொஞ்சம் விலகுது. இவரு கேட்டது முஆஷராத்தை வச்சு, குடும்பவியலை வச்சு கேட்டாரு. 3வது மனிதன் துஆ கேட்கிறாரு, இபாதத்தை வச்சு. யா அல்லாஹ், அழகான ஒரு பெண் சந்தர்ப்பம் கிடைக்குது, யூஸ் பண்ண கிடைக்குது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய பெண்கள் சில நேரங்கள்ல கோல் பண்றாங்க. கஷ்டம் என்று வரும் போது அந்த கஷ்டம் எதற்கு பாவிக்கப்படுது? மிம்பர்ல பேசலா, நான் வெளி மஹல்லாவை சுத்தி பேசல, எங்கட மஹல்லாவை வச்சு பேசுறேன். ஒரு பெண்மணி கோல் பண்றா, ஹஸ்ரத், எனக்கு வெளியில போகலா, நைட் சரியான கஷ்டம், சரியான வறுமையில் இருக்கிறேன், உதவி செய்ய யாரும் இல்ல, உதவி கேட்டு போனா புறோ வாங்கன்றாங்க, நான் நம்பரை கேட்டாங்க கொடுக்கிறேன். 12 மணிக்கு கால் பண்ணி கேட்கிறாங்க, கீழ்ஸுக்கு போமா என்று. கீழ்ஸ் 10:30 பூட்டிடுவாங்க.
12 மணிக்கெல்லாம் கீழ்ஸ் திறந்து இல்ல, ஃபுட் சிட்டி பூட்டி. 12 மணிக்கு கேட்கிறார், உம்மா வாங்க நானும் நீங்களும் ஃபுட் சிட்டிக்கு போவோம், கீழ்ஸ் இப்ப உங்களுக்கு மரக்கறி வாங்கிட்டாரு. ஹஸ்ரத் நான் பசிக்கு கேட்கிறேன், அவன் தாகத்துக்கு கேட்கிறான். நான் எந்த தேவையை பசிக்கு கேட்கிறேன், அவர் அவருடைய தாகத்துக்கு என்னைய பாவிக்க பார்க்கிறாரு. கண்ணியமானவர்களே, இபாதாத் இபாதாத். இந்த வாலிபர் அந்த பெண்ணோட தப்பாக நடக்க போறாரு. அந்த பெண்மணி சொல்லுறா, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. அந்த வாலிபர் அந்த பெண்ணை விரட்டிடுறாரு. தப்பு நடக்கல, யா அல்லாஹ் தப்பு செய்ய வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைச்சி உனக்காக அதை விட்டேன். முழுமையாக கல்லு வெளியில வருவது, 3 பேரும் வெளியில வராங்க. 3 பேரும் வெளியில வந்தது தான் வாழ்க்கையில செஞ்ச இபாதத்தை வச்சு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டு. இதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? உடம்புல ஹலால் இருந்துச்சு, உடம்புல ஹலால், ஹராம் கலக்கப்படல. உடம்புக்குள்ள ரத்தத்துல ஹராம் கடக்கப்பட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் வரும், யஅதி அலன் நாஸி ஸமான், ஒரு காலம் உண்டாகும். அது எப்படிப்பட்ட காலம் என்றால், லா யுபாலில் மர், எந்த மனிதனும் அதை கவலைப்படவே மாட்டாரு. அது ஹலாலா ஹராமா தேவல்ல, ப்ராஃபிட் வந்தா போதும், ப்ராஃபிட் வந்தா போதும். அது ஹலாலா ஹராமா கணக்கே இல்ல. எப்படி ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, அது என்ன பேர்ல ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, அது என்ன முறையில என் கையில கிடைச்சாலும் சரி, மாச கடைசியில எனக்கு ப்ராஃபிட் ஓணும். கண்ணியமான சகோதரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலாலா ஹராமா சொன்னாங்க. ஒரு மனிதன் ஒரு வாகனத்தை, ஒரு ஆடை, ஒரு டிரெஸ் வாங்குறாரு, 10 திர்ஹம் கொடுத்து வாங்குறாரு. 1 திர்ஹம் தான் ஹராம், 9 திர்ஹம் ஹலால். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை உடுத்து தொழுகிற வரைக்கும் அவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள. இன்னும் சில மக்கள் நினைக்கிறாங்க, ஹராமா சம்பாதிச்சுட்டு அதுல தௌபா சதக்கான்னு நினைக்கிறாங்க. எப்படியும் சம்பாதிச்சுட்டு அதுல ஒரு பகுதியை மஸ்ஜிதுக்கு கட்ட கொடுத்துட்டா, ஒரு மதரசாக்கு கொடுத்துட்டா, கண்ணியமான சகோதரரை ஏந்த உடம்புலையும் நிறைய தனவந்தர்களுடைய ரத்தம் ஓடுது. எதை வச்சு சொல்றேன்டா, நாங்க ஓதுற மதரசாக்களுக்கு அந்த மக்கள் செலவழிச்சாங்க. நாங்க ஓதுற காலத்துல அந்த மக்கள் செலவழிச்ச, ஒவ்வொரு மதரசாக்களுக்கும் தனவந்தர்கள் செலவழிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மதரசாக்கள் நடக்குது. ஆனா வெளியாகின அந்த நூறானியத் இப்ப பாக்கலாம். கண்ணியமான மதரசா மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கும் போது காபத்துல்லாவை கட்ட கோடீஸ்வரர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருந்தாங்க. பிளீஸ் பண்ணி சொல்றேன், ஹராமான பணங்களை மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கவானும், ஹராமான பணங்களை மதரசாக்களுக்கு கொடுத்துடவானும். அதோட எஃபெக்ட் உங்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கும் உண்டாகும். அங்கிருந்து வெளியாக வரக்கூடிய உலமாக்கள் ஹக்க பேச மாட்டாங்க, பாத்தில பேசுவாங்க, ஹராத்துக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்? கொடுக்கப்படக்கூடிய உணவு, செலவழிக்கப்படக்கூடிய பணம். ரசூலுல்லாஹ் காபாவை கட்டுறாங்க, எங்களுக்கு தெரியும் ஹிஜ்ர இஸ்மாயில். ஏன் அது ஹிஜ்ர இஸ்மாயில் என்று தனியா கட்டாம வச்சு, அது காபாவுடைய ஒரு பகுதி தான். சொன்னாங்க, காபாவை கட்ட போறோம், ஹலாலான பணத்தை மட்டும் கொண்டு வந்து தந்துடுங்க. அந்த மக்கள் கிட்ட பணம் இருந்துச்சு, மதுவால வித்த பணம், வேற வேற முறையில வந்த பணங்கள் எதையும் கொடுக்கல. சுயமா சம்பரிச்ச பணத்தை கொடுத்தாங்க, காபாவை கட்டினாங்க. பணம் போதாது, சொன்னாங்க இதோட நிப்பட்டிடுவோம், இதோட நிப்பட்டிடுவோம். என்ன செய்வோம்? அதை சுத்தி வலையில போட்டாங்க. அதுவும் காபாவுடைய பகுதி. இன்றைக்கு மஸ்ஜித் கட்டுறோம், மதரசா கட்டுறோம், போதாதா? பேங்க் வராங்க, லோன் ஒன்று போடுங்க, மதரசா லோன் நாங்க தாரோம், இது தாரோம். இல்ல வட்டி பணம் இருக்குது, வட்டி பணத்துல பாத்ரூம கட்டுங்க, மதரசாட பாத்ரூம. வட்டி பணத்துல மஸ்ஜித் பாத்ரூம கட்டுங்க, ப்ராப்ளம் இல்ல. பத்துவா கொடுக்கறாங்க, செய்யப்படுவது. கண்ணியமானவர்களே, வாரவர்கள் அல்லாஹ்வோட தொடர்பாக வாராங்க. டொய்லெட்குள்ள போகோலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினர் ரிபா, வட்டியை விட்டும் பாதுகாப்பு தேடன்னு போறார். இல்ல, டொய்லெட்குள்ள போகோலே ரசூலுல்லாஹ்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். ரசூலுல்லாஹ்ட துஆவோட தான் போறாரு. அவர் பாத்ரூம்குள்ள போகும்போது, டொய்லெட்குள்ள போகும் போதே வட்டி பூமிக்கு மேல காலை வச்சுட்டு போனா எங்க அவருக்கு உள்ளத்துல ரூஹானியத் வரப்போகுது, எங்க அவருக்கு மாற்றம் வரப்போகுது? கண்ணியமானவர்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னah ஜஸதுன் உஸிய பில் ஹராம். ஹராமால் வளர்க்கப்படக்கூடிய உடம்பு, ஹராமால் உருவாக்கப்படக்கூடிய உடம்பு சுவனம் நுழையவே மாட்டாது. சுவனம் 2 வகையான ஹராம் இருக்குது. ஒரு வகையான ஹராம் உணவுல, அதுக்கு HAC இருக்குது, சாஃப்ட்வேர்ல பாக்குறோம். இன்னைக்கு நிறைய மக்கள் அதுலயும் அல்லாஹ் மன்னிக்கோடும், இன்றைக்கு ரெஸ்டாரண்ட் செலக்ட் பண்றது எப்படி என்றா,
புதிய ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்துட்டா முதலாவது கூகுள்ல டைப் பண்ணி பாக்குறது, தொப்பி போட்டு தாடி வச்சு அபாய போட்ட யாராவது டேபிள் இருக்கிறாங்களா கூகுள் இமேஜ்ல பாக்குறது. இருந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அது ஹலால் ரெஸ்டாரண்ட். அது ஹலால் ரெஸ்டாரண்ட். இந்த ரோட்ல நிறைய சில ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்க ஹராம் கலக்கப்படுவதுன்னு தெரியும். அதை பகிரங்கமா அது வெளியில சொல்லிக்கொண்டு அதை போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கேலா தெரியும். ஆனா எங்கட மக்கள் சாரசாரியா போறாங்க. அங்க பாவிக்கக்கூடிய ஜெலட்டின் என்ன ஒன்றும் தெரியா, ஆனா போறாங்க நிம்மதியா சாப்பிட்டு கூலா சாப்பிட்டு வராங்க. பாக்குறாங்க சில பேர் ரெஸ்டாரண்ட் பாக்குறது மாஷா அல்லாஹ் முஸ்லிம் பேர்ல இருக்குது, உடனே ஊபர்ல ஆர்டர் பண்றது. ஏன்னா முஸ்லிம் பேர்ல அண்மையில் ஒருவர் அனுப்புறாரு, ஹசரத் முஸ்லிம் பேர்ல ரெஸ்டாரண்ட், ஆனா அங்க விற்கப்படுவது என்ன, பன்றி இறைச்சி விற்கப்படுவது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கஸ்டமர்ஸ் எப்படி பிடிக்கணும், எதை வச்சு அவங்களை அழைக்கலாம், எதை வச்சு ப்ரொமோட் பண்ணலாம் தெரியும். முஸ்லீம் பேர் வச்சா முஸ்லீம்கள் வாங்குவாங்க, பேர் தான் முஸ்லீம், ஆனா உள்ளுக்கு இருக்குது அது உணவு சம்பந்தப்பட்ட ஹராம். இன்னொரு வகையான ஹராம் இருக்குது. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம மக்ஃபினா பிஹலாலிக் அன் ஹராமிக். இந்த துஆவை பாடமாக்கிக்கோங்க, இத கடனுக்கு மட்டும் ஓதவானம். அல்லாஹும்ம மக்ஃபினா பிஹலாலிக் அன் ஹராமிக், யா அல்லாஹ் ஹராத்தை விட்டும் பாதுகாத்து ஹலால கொண்டு போதுமாக்கிடு. நிறைய பேர் இந்த துஆ ஓதுறது தெரியுமா, கடன் இல்லாம போக. ஹதீஸ் இருக்குது, கடனை வச்சு மட்டும் ஓதவானம், உடம்புல ஹலால் சேர்றதுக்காக வேண்டி துஆ கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இந்த ஹராம சொன்னாங்கன்றா, குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லா மக்களையும் அல்லாஹ் விழித்து சொல்லும் போது, யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, குலு மினத் தய்யிபாத், யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்த் ஹலாலன் தய்யிபா. ஹலாலன் தய்யிபா, ஹலாலையும் சாப்பிடுங்க, ஹலால் என்றதற்காக எல்லாத்தையும் சாப்பிடவும் மேலா. தய்யிபா மனமானது, உடம்புக்கு ஆகுமானதை சாப்பிடுங்க. ஹலால் என்பதற்காக வேண்டி எல்லாமே எடுத்துக்கொள்ளும் மேலா. தய்யிபான உங்களோட உடம்புக்கு உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது எடுங்க. ரசூல்மாரை பார்த்து குர்ஆன் சொல்லும் போது, யா அய்யுஹர் ரசூல் குலு மினத் தய்யிபாத், நீங்களும் நல்லதை சாப்பிடுங்க ஹலால. ஈமான் கொண்ட மக்களை பார்த்து குர்ஆன் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மிம்மா ஃபில் அர்த், நீங்களும் பூமியில உள்ள நல்லதை சாப்பிடுங்க. அப்ப அல்லாஹ் பொதுவாக எல்லா மக்களுக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்ல, நன் முஸ்லிம்க்கும் மார்க்கம் சொல்லுது, ஹெல்த்தியான நல்ல யாரையும் ஏமாற்றாத உணவை சாப்பிடுங்க. இன்னொரு பகுதி இருக்குது, அதை நாங்க ஹராம் என்று நினைக்கிறல்ல, உணவைத்தான் ஹராம் ஹலால் பார்க்கிறது. அதுதான் அனாதைகளுடைய சொத்து, அனந்தர சொத்து, ஒருவர் இன்வெஸ்ட் பண்ணின சொத்து, ஒருவர் கடன் தந்த பணம், ஒருவர் நம்பிக்கையாக தந்த பணம். இதுல நாங்க யாரும் ஹலால் ஹராம் பார்க்கறல்ல. நல்ல யாபம் வச்சுக்கோங்க, உம்மை வாப்ப மௌத்தாகி அனாதைகளுடைய சொத்து உங்களோட கையில வந்துட்டா உங்களுக்கு பொறுப்பு அவர் பாலிகாகிற வரைக்கும் தான். அவர் வயதுக்கு வந்துட்டார் என்று அந்த சொத்தை கையில் ஒப்படைச்சிடுங்க. யாருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அனாதைகளுடைய சொத்தை வச்சுக்கொண்டு ஏன் மகன் மௌத்தாகிட்டாரு, நான் ஏன் மருமகளுக்கு சொத்தை கொடுக்கணும், மருமகளுக்கு நான் ஏன் கொடுக்கணும். நிறைய பேர் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அனாதைகளோட சொத்துல கைய வைக்கவானோ. அனாதைகளுடைய சொத்துல கைய வச்சா கண்ணியமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், கபர்ல கண்ணால நரக நெருப்ப பாப்பீங்க. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது, இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. ஏண்டா அனாதையோட சொத்து என்று சொல்றது நரக நெருப்பு, அதுல கைய வச்சிடுவான். அனாதைகளோட சொத்து கையில இருக்கிறதா கொடுத்துடுங்க, அந்த நெருப்பு உங்களோட கையில வச்சிங்க, உங்களோட புள்ள உங்களுக்கு நெருப்பா மாறும், ஏண்ட புள்ள எனக்கு நெருப்பா மாறும். நஊது பில்லாஹ். அனாதைகளோட சொத்து. ரெண்டாவது அனந்தர சொத்து. வாப்பம் மௌத்தாகிட்டாரா, இல்ல எல்லாருக்கும் நான் ஷேரிங்ல தாரன், ஏண்ட பொறுப்புல இருக்குது, பொறவு சொத்தை பிரிப்போம். வாப்ப உம்ம மௌத்தாகினா, வாப்ப மௌத்தாகினா ஜனாசாவை அடக்கிட்டு கட்டத்தை பத்தி இல்ல பேசுறது. வாப்ப மௌத்தாகிட்டா இன்றைக்கு எந்த கேட்டரிங் ராவிக்கு சாப்பாடு கொடுக்கிறது என்பதை பற்றி அல்ல பேசுறது, குடும்பம் உட்கார்ந்து பேசுறது. குடும்பம் என்றா யாரு? வாப்பட சொத்தை பிரிக்கும் போது மைனிக்கும் மச்சானுக்கும் வந்து உட்காரேல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ப்ராப்ளம் என்னன்னா, சொத்து பிரிக்கிற டைம்ல சகோதரியோட மச்சானும் வாராரு, எங்கட பங்கத்தாங்க, வெக்கம் இல்லாம வாராரு, எங்கட பங்கத்தாங்க. அதனால வாராங்க, மைனி வாரா, ஏன மாப்பிளோட பங்கத்தாங்க. மச்சானுக்கும் மைனிக்கும் அந்த மஜ்லிஸ்ல உட்காரேலா.
வாப்ப யார பெற்றாரோ அந்த புள்ளே அந்த குடும்பம் உம்மா உட்கார்ந்து பேசுவாங்க சொத்தை பிரிக்கிறத பத்தி. மஷூராக்கு பின்னால ஷேரிங்ல நீங்க பங்கெடுக்கிறீங்களா, பிரச்சனை இல்ல, அதுவும் ஹராம். அதே போல இன்வெஸ்ட் பண்றது. கண்ணியமான சகோதரர்கள், எல்லா வியாபாரிகளும் நல்லவர்கள், ஆனா ஒரு கட்டத்துல கெட்டவர்களாக மாறுறாங்க. எப்பண்டா நல்ல மக்கள் தான் நல்ல வியாபாரம் செய்யறாங்க, நம்பிக்கையா செய்யறாங்க, ஹலாலா செய்யணும் தான் பஜார்ல கால வைக்கிறாங்க. யாரோ ஒரு ஏமாத்துக்காரன் செய்யற வேலையால, யாரோ ஒருவன் செய்கின்ற அநியாயத்தால, யாரோ ஒருவன் செஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு ஒரு அது என்ன சொல்றது, பஜார் மொழியில ஜில்மால் செஞ்சிட்டு போறேன்னு சொல்லுவாங்க, அந்த வேலை செஞ்சிட்டு போறாதால இவர் கெட்டவரா மாறுறாரு. எப்படியாவது கடனை கொடுக்கணும், என்னையாவது செய்யணும், அங்கிருந்து இங்க ரோல் அடிக்கிறாரு, அவர்கிட்ட கடன் எடுத்து இவருக்கு கொடுக்கிறாரு, அவர்கிட்ட கடன் எடுத்து இவருக்கு கொடுக்கிறாரு. எப்படியோ பஜார இவரை பாதுகாக்க ஹராத்துக்கு மேல ஹராம். லொஸ்டாகிட்டீங்களா, யாருக்கிட்ட நீங்க பணம் எடுத்தில உட்கார வச்சு பேசுங்க. ஏன்னு நிலைமை இது, அவரை திருப்தி இவரை திருப்தி படுத்த ஹராத்துக்கு மேல ஹராத்த கைய வச்சுங்கண்டா அல்லாஹ்வுடைய உதவி ஒரு நாளும் எதிர்பார்க்கவும் வானம், கடன் முடியும் என்றும் எதிர்பார்க்க வானம், நடக்காது. எப்பயும் அல்லாஹ்வுடைய உதவி ஹலாலோட தான் இருக்குது. அதே போல நல்ல யாசம் வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட் பண்றோம், அது மார்க்கத்துல ஹராம் இல்ல, கூடும், முறையாக செஞ்சா கூடும். ஆனா இந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு 2 பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப இன்றைக்கு எங்க டேட், அவருக்கு நான் கொடுக்கணும் பணத்தை, இன்னொரு வியாபாரமும் வந்திருக்குது, நல்ல கல்லொண்டு வந்திருக்குது, இல்ல நல்ல 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 தேவையான ஒரு ஐட்டம் வந்திருக்குது. அவருக்கு கால் பண்ணி சொல்றேன், ஹாஜியார் கொஞ்சம் ஒரு கிழமை டைம் தாருங்கள, கொஞ்சம் சல்லி கையில கிடைக்கல, கையில சல்லி இருக்குது, அக்கௌண்ட்ல திங்கன்னு சத்தம் கேக்குது, பேங்க்ல புழுந்த சத்தம் போன்ல விளங்குது, வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அவருக்கு கால் பண்ணி சொல்றாரு, இன்னும் சல்லி கிடைக்கல, ஒரு 1 வீக்ல தரவா. அவரு நம்பிக்கை சொல்ற, ஓகே அனுமதி தாராரு. ஆனா இந்த யாவரம் ஹலாலா? வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது, வாக்கு கொடுத்தா வாக்கு நிறைவேற்றணும். இப்ப நீங்க செய்ய போற யாவரம் ஹலால் யாவரம் தான். ஆனா அந்த ஹலால் யாவரத்துக்கு மேல ஊத்துற அந்த 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 சீஸ் இருக்கிறே, ஊத்துற அந்த இது இருக்கிறே ஹராம், இல்ல பரக்கத் வராது. நிறைய பேர் இப்படி செய்ய போயிட்டு தான் லொஸ்ல போறாங்க. வாக்கு கொடுத்த அந்த வாக்குக்கு பணத்தை கையில கொடுங்க, கொடுத்துட்டு ரிப்பீட் கேளுங்க, அதை வச்சு ரோல் பண்ண பார்க்கவான. இன்னைக்கு பஜார் ஏன் எல்லாருமே மோசம் மோசம் என்றாங்க, பணம் இல்லாம மோசமாக இல்ல, ரோல் எப்படி அடிக்கிறது, எப்படியாவது ரோல் அடிக்கணும், எப்படியாவது இதை கொண்டு இன்னொன்று சம்பாதிக்கணும். இல்ல, ஒரு வியாபாரம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிட்டா அதற்கு பின்னால் அந்த பணம் உங்களுக்கு அமானிதம், கொடுக்க வேண்டியவருடைய ஹக்க கொடுத்தே ஆகும். நான் ஏன் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு வந்தேன்டா, ஒவ்வொரு சப்ஜெக்டாக கொண்டு வந்தேன்டா, நான் இப்பதான் தலைப்பு சொல்ல போறேன். இந்த ஹலால பத்தி ஏன் இவ்வளவு சொன்னேன்டா, நான் தலைப்புக்கு வரல, குத்துபா டைமுக்கு முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஆக முக்கியம் எங்களுக்கு எல்லாருக்கும் உள்ள ப்ராப்ளம் என்னண்டா, ஹஸ்ரத் எனக்கு நல்ல விளங்குது பஜார்ல இவர் கள்ளன் என்று தெரியும், நல்ல விளங்குது கண்ணால, ஏன் ஹஸ்ரத் மத்தமோட குறைய நான் பேச? ஹதீஸ்ல வந்திருக்குது, அல் கீபா குறை என்று சொல்றது ஜினாவை விட மோசம். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதா ஜபலுர் ரஹ்மா மலைக்கு மேல இருந்து சொன்னாங்க, குறை பேசிடவானோ பெரிய பாவம் என்றாங்க. யாரு குறை பேசுவாங்களோ நாளை மறுமையில நாங்களால சதைகளை பிச்சு கொள்வாங்க. ஹசரத் இப்படி எல்லாம் ஹதீஸ் இருக்கும் போது நான் எப்படி குறைய பேசுறது? ஹசரத் நல்ல யாபம் வச்சுக்கோங்க, 6 பேருடைய விஷயத்துல தாராளமாக குறை பேசலாம், 6 பேருடைய விஷயத்துல தாராளமாக குறைய சொல்லலாம், மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. நல்ல யாவரிகள் கெட்டவர்களாக மாறுவதற்கு காரணம் ஒரு ஆள் 2 பேர் செய்யற வேலை. பஜார் மோசமாக்குறது இல்லை, ஏன்னா ஒரு ஆள் செய்யற வேலை மற்றவர் லொஸ்ல விழுறாரு, அவர் என்ன செய்யணும் என்று தெரியாம கஷ்டப்படுறாரு, பேங்க்ல லோன் எடுக்கிறாரு, ஊட வைக்கிறாரு, லீஸ்ல வைக்கிறாரு, ஏதாவது செஞ்சு கடன் அடைப்போம் என்று பார்க்கிறாரு. அவர் பாவியாக மாறல, இன்னொரு ஆளால பாவியாக மாற்றப்படுறாரு. அப்ப அப்படிப்பட்டவர்களை பாதுகாக்கிறதா காட்டி கொடுக்கிறதா? உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, 6 பேரை பத்தி பேசலாம். முத்தவல்லிம் வ முஅர்ரிஃபின் வ முஹذிரின் வ முஸ்தஃப்தின், அதே போல அல் இஸ்திஆனா அலா தக்யீரில் முன்கர், இப்படி அத்தஅரீஃப்
இந்த 6 பேரை பத்தி பேசலாம். முதலாவது யார் என்றா அத்தவல்லு. நல்ல விளங்குது எங்கட ஏரியால இவர் ட்ரக்ஸ் டீலர். நல்ல விளங்குது இவர் ட்ரக்ஸ விற்கிறாரு. நல்ல விளங்குது நல்ல வீட்டுக்குள்ள கஞ்ச மரம் ஒன்று வளர்க்கிறாரு. நல்ல விளங்குது இவர் ஏரியால இவர் தான் கைமாத்துறாரு. இந்த மக்கள குறைய மறைக்கிறது இல்ல, இந்த மக்களை தகுதியான அதிகாரிகளத்துல போய் சொல்றது கட்டாயம். போலீஸ்ல போய் சொல்றது, அரசாங்க அதிகாரிகிட்ட போய் மீட் பண்ணி இந்த இடத்துல இப்படி டீல் ஒன்று நடக்குது, இப்படி கொள்ள நடக்க போது, அநியாயம் செய்யப்படுவது, அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்ப ஜட்ஜ் கேட்கிறாரு, இவர் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாரா, உங்களை ஏமாத்திருக்கிறாரா? இல்ல இல்ல, ஹதீஸ்ல வந்திருக்குது குறை பேசுவாரா, குறை பேச மாட்டேன் என்றா வழக்குல வெத்தேலுமா? வழக்குல வெத்தேலா? மார்க்கம் சொல்லுது அநீதி இழைக்கப்பட்டீங்களா, குறைய பேசுங்க, குறைய சொல்லுங்க. இரண்டாவது அல் இஸ்திஆனா அலா தகீரில் முன்கர். உரியவர்களிடத்துல போய் எங்கட மகன் எங்கட மகள் தவறு செய்றா, கிளாஸ் வாரா, ஆனா கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகிட்டு வாப்ப போனதுக்கு பின்னால வெளியில போறா, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறா, பீச்சுக்கு முன்னால் இருக்கிறா, இல்ல மகன் வெளியில இருந்து ஏதோ ஒன்று பாவிக்கிறாரு, இல்ல அபார்ட்மெண்ட் மேல் தட்டில இருந்து கூரைக்கு மேல இருந்து என்னமோ பாவிக்கிறாரு, புகை போகுது, அது இஸ்னோவா ஒன்று விளங்குது இல்ல, என்னென்னமோ இருக்குது, கண்ணால காண்றோம். ஏன் நாங்க அவங்களோட குறைய பேச, ஏன் அவங்களோட குறைய பேச, குறைய மறைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது இல்ல. அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறுறதுக்கு அந்த பிள்ளையுடைய குடும்பம் யாரோ அவர்கிட்ட போய் சொல்லணும், உங்களோட மகன் இப்படி செய்யறாரு, உங்களோட மகன் இப்படி செய்யறா, உங்களுடைய உறவினர்கள் இப்படி செய்யறாங்க. செல்ற நோக்கம் என்னென்றா வரத்தல் ஆசி இல சவாப், ஒரு பாவி நல்லவனாக மாறணும் என்பதற்காகத்தான் சொல்லணும், குடும்பத்தை பிரிக்கல்ல. அதாவது சொல்லக்கூடிய நியத் என்ன, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறணும் என்பதற்காக அவருடைய குறைய பேசலாம். மூணாவது அல் இஸ்திஃப்தா. என்னது? அல் இஸ்திஃப்தா, ஃபத்வாக்காக வேண்டி பேசலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வாரா, ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், ஏண்ட கணவன் அபூ சுஃபியான் கஞ்சன், யா ரசூலல்லாஹ், குறையா இல்லையா? குறையா இல்லையா? ஹஸ்பண்ட குறைய சொல்றா, ஏண்ட ஹஸ்பண்ட் கஞ்சன் யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம்? செலவுக்கு பணமே தரார் இல்ல. சொன்னாங்க அவட பாக்கெட்ல இருந்து எடுக்கவா? சொன்னாங்க உனக்கும் உன்னோட பிள்ளைக்கும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோ. இப்ப ஃபத்வா கேட்கிற நேரத்துல நீங்க ப்ராப்ளத்தை சொல்லி கேட்கலாம். டாக்டர் கிட்ட போய் இங்க வருத்தம் என்று இங்க சொல்லி சரி வராது, வருத்தம் உள்ள இடத்தை தான் சொல்லணும். ஆனா ஃபத்வா கேட்கப்படுற ஆலிம்கள் விளங்கணும், பயானுடைய ப்ரொமோட்க்கு கேட்டவருடைய ஃபத்வாவை பயான்ல சொல்லல. இப்ப நீங்க எனக்கிட்ட ஃபத்வா கேட்கறீங்கடா அவருடைய அனுமதியோட சப்ஜெக்டாக சொல்லலுமே தவிர அந்த சப்ஜெக்ட்குரியவரை பயான்ல பகிரங்கமாக சொல்லல. ஏன்? அமானிதர். அவர் எனக்கிட்ட ஃபத்வாவா தான் வந்து கேட்டாரு, அந்த ஃபத்வாவை எனக்கு அது பகிரங்கமாக பேசலா. கண்ணியமானவர்களே, ஒரு ஃபத்வாக்காக வேண்டி ஒரு சப்ஜெக்டுக்காக வந்து கேட்கலாம். அதே போல நாலாவது ஐயகூன முஹாஜிரன் ஃபஸ்திஹி வபிதஅதிஹி. ஒருவர் நல்ல விளங்குது, மார்க்கத்தை விற்கிறாரு, மோசமான கருத்துக்களை சொல்றாரு, அவர் பாவி என்றதை அவரே ப்ரொமோட் பண்றாரு. இப்படி ஒருவரை பள்ளியுடைய நிர்வாகமோ ஊருடைய தலைவரோ யாராவது ஒருவர்கிட்ட வந்து இவர் என்னென்ன மாதிரி செய்றார் என்று அவர்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்க சொல்லலாம். அஞ்சாவது ஆக முக்கியம், இதைத்தான் சொல்ல வர போறேன், தஹ்தீருல் முஸ்லிமீன் மின் ஷர்ரிஹி. முஸ்லிம்களை ஷர்ர விட்டும் பாதுகாக்க தாராளமாக மற்றவர்களுடைய குறைய சொல்லலாம், நினைச்ச மாதிரி சொல்லலாம். முஸ்லிம்களுடைய குறைய பாதுகாக்க, முஸ்லிம்களை ஷர்ல இருந்து பாதுகாக்க. இப்ப கல்யாணம் உண்டு வருவது, ஹசரத் மாப்பிள்ளை எப்படி என்று கேட்டா என்ன சொல்லலாம்? இல்ல குறை சொல்லலன்னு சொல்லலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைங்க. 1000 பொய் இல்ல, அதனுடைய 1000 பெயர் கிட்ட கேட்டு கல்யாணம் செய்யுங்க. அதுதான் காலப்போக்கில் 1000 பொய்ய சொல்லியாவது. இன்னைக்கு ஒரு பொய்ய சொல்லி, நான் யாரையும் தப்பாக பேசல, பிளீஸ் பண்ணி புரோக்கர் மாரையும் பார்த்து சொல்றேன், சின்ன ஒரு லாபத்துக்காக 2 குடும்பத்தை சீரழிச்சிடுவான். இருக்கிறத உண்மையா சொல்லுங்க. நல்ல புள்ள முன்சப்ல தொழுறாரு, பஜார்ல நல்லம் என்று கேள்விப்பட்டது, உங்களை நம்பி பொண்ணை கொடுக்கறாங்க, பொண்ணை உங்களை நம்பி மாப்பிள்ளைய எடுக்கிறாங்க. ஆனா முடிச்ச ஒரு கிழமையில டிவோர்ஸ்.
2 மாசத்துல டிவோர்ஸ். கண்ணியமான காலி கோட்ல போய் பாருங்க. டிவோர்ஸ் அதாவது பெட்ரோல் போலிங் இந்த கேஸ் போலினை விட டிவோர்ஸ் போலிங் கூடியாக இருக்குது. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் 23. முந்த நாள் தெஹிவல சந்தியில ஒரு புள்ள இஸ்காப் அணிஞ்சு ஹிஜாப் அணிஞ்சு நிக்கிறா. என்னதுக்கு நிக்கிறீங்கடா? விபச்சாரத்துக்காக நிக்கிறா. வேற எங்கேயும் இல்ல, கொழும்புல. நிப்பட்டி கேட்ட இன்னும் எங்க நிக்கிறீங்க? இல்ல, நான் இந்த ஊரு என்ன மாப்பிள்ள டிவோர்ஸ் பண்ணிட்டாரு, குடும்பம் என்ன அக்செப்ட் பண்ண தயார் இல்ல, நான் விபச்சாரத்துக்கு நிக்கிறேன். ஓப்பனா சொல்லுது அந்த புள்ள, நான் ஜினாக்காக நிக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களை, குடும்பங்களை சீரழிச்சிடவான. ஓப்பனா சொல்லுங்க, என்னென்ன குறை இருக்கிறதோ இல்லாதது சொல்லிடுவானம், இருக்கிற குறைய சொல்லிடுங்க. இவருக்கு என்னென்ன பண்பு இருக்குது, இன்ன பாவிக்கிறாரு பஜார்ல, இப்படி அது உண்மையை சொல்லிடுங்க. 2வது ஆக முக்கியம் வியாபாரம். உங்களுக்கு பஜார்ல நீங்க எல்லாரும் இருக்கக்கூடிய நல்ல மக்கள், உங்களுக்கு நல்ல விளங்குது இவருடைய வேலையே செக்க பம்ப் பண்றது, பொல்ல போடுறாரு, ஏமாத்துறாரு, இவருடைய வேலையை எடுத்தா கொடுக்க மாட்டார் என்று சொன்னா, இவர் யாரோட சார் டீல் வைக்க போறாருண்டா நம்பிக்கையாக மாநிலமா கோல் பண்ணி சொல்லுங்க, இவரோட டீல் வைக்கவாங்க. இவரோட நீங்க வியாபாரம் செஞ்சா லொஸ்கத்தான் போவீங்க. சில மக்கள் என்ன செய்யறாங்க, புது புது மஹல்லா மாறுறாங்க. நேற்று ஒரு கோல் பண்ற ஹசரத், உங்களோட மஹல்லா குரால் வந்திருக்கிறாரு, நான் போட்டோ மட்டும் அனுப்பிடுவானு. ஏண்டா நான் பின்னால திரும்பி அகீமு சுஃபுக்கும் முகத்தை கண்டா எனக்கு தக்பீர் கட்டு தொழுற வரைக்கும் அவர் தான் யாபத்தில் இருப்பாரு. இல்ல ஹசரத், மஹல்லா மாறி மாறி வாராங்க. 7 மிண்டா பணத்தை எடுத்துக்கோங்க, 7 மிண்டா. சில நிறைய மாமமார் கவலைப்படுறாங்க, தெரியாம இந்த பிள்ளைக்கு என்ன மருமகனாக எடுத்துட்டேன் என்று கவலைப்படுறாங்க, மருமகனாக எடுத்துட்டேன் என்று கவலைப்படுறாங்க. நல்ல யாப்பம் வைங்க. ஒருவர் குடுக்கல் வாங்கல்ல மோசடி செய்யறாரா, அநியாயம் செய்யறாரா, அவரை கிளியர் இல்லையா, அவரை பத்தி பேசுறதுக்கு மார்க்கத்துல தாராளமாக அனுமதி இருக்குது. அது குறையாக நினைக்கவான ஒரு சமூகத்துடைய பணத்தை, ஒரு குடும்பத்துடைய பணத்தை நீங்க பாதுகாக்கிறீங்க. அதே போல 6வது அத்தாரீஃப். ஒருவர் குருடராக இருக்கிறாரு, அவருக்கு பிரபல்யமான பேர் கொஞ்சம் உதாரணமாக சொன்னா, அவருடைய ஏதாவது ஒன்றை வச்சு சொன்னா தான் அவரை மக்களுக்கு விளங்கும் என்று சொன்னா, நியாஸ் ஹசரத் சொல்லுவாங்க, புதுக்கடை அந்த ஏரியால கஃபூர தெரியுமா என்றா தெரியன்னு சொல்லுவாங்களா, அப்துல்லாவை தெரியுமா என்று கேட்டா தெரியாதுவாங்களா, அதாவது குடு அப்துல்லாவை தெரியும் என்று கேட்டா தான் தெரியுமா மக்களுக்கு. அது என்னென்று அவரை இழிவுபடுத்துறதல்ல, அவர் என்ன செஞ்சிருப்பாரு, என்ன சொல்றது, உப்பு தூள் அந்த அது வித்திருப்பாரு, கொச்சிக்கோ தூள் அந்த குடுவை செய்தவராக இருப்பாரு. அப்ப அந்த சொல்லித்தான் அவருடைய பேரை சொல்லப்படுவது என்றா அது இழிவல்ல. ஏண்டா அவரை அறிமுகப்படுத்துறதுக்காக. ஏண்டா நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க. நாங்க சொல்றோம் சுஃபியானு சௌரி, சுஃபியான் எரும மாடு என்றா சொல்றோம், சௌர் என்ற எரும மாடு இல்ல, அவருடைய பேரோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆரஜ், ஆமஸ் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேர். குர்ஆன் கூட சொல்லுது, அபசவத்தவல்லா, அந்த குருடு சஹாபி வரப்போக்கோலே என்று அல்லாஹ் சொல்றான். அந்த கண் தெரியாத சஹாபி, அது குறை அல்ல, அவருடைய மனசுடைக்கிறதுக்கு அல்ல, ஒருவருக்கு அறிமுகப்படுத்தும் போது அதை சொல்லித்தான் நீங்க சொல்றீங்கடா, அதை சொல்லி தாராளமாக சொல்லலாம். இந்த 6 தவிர வேற எந்த ஒரு விஷயத்திலையும் கீபத் பேசுறது, குறை பேசுறது கூடாது. அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய உடம்பிலையும் ஹலாலான ரத்தத்தை ஓட வைப்பானாக. மற்றவர்களுக்கு அநீதி இழைத்து மற்றவர்களுடைய சொத்துல யா அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் வாழ வச்சிடாதே. அது எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நாசமாக்கிடும் யா அல்லாஹ். எப்பொழுதும் யா அல்லாஹ்